ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தினால் சாரீ கட்டிகிட்டு கோயிலுக்கெலாம் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இனி வீட்டில் சாமி கும்பிடணும். வாங்க அம்மா என்ன பண்ணுறாங்க உங்களை போய் பார்க்கலாம். அம்மா கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு பூரணம் வைக்கணும்னு பூரணத்தை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னும் சேர்த்தா மாவு பிசைஞ்சு வச்சுருந்தாங்க. நாங்கள் இது வரைக்கும் கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம், ஆனால் இப்படி செஞ்சது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறாங்க அம்மா. அதான் செஞ்சு பார்த்தோம், எப்படி வருதுன்னு பார்க்கக்காண்டி செஞ்சோம். அம்மா கையில் வச்சு தட்டி பார்த்தாங்க, அந்தளவுக்கு வரல. அச்சு நாங்கள் வாங்கணும்னு நினச்சோம், ஆனால் அச்சு வாங்கலை. நிறைய பேர் சொன்னாங்க அச்சு அந்தளவுக்கு வராது, நேரடியாக போய் பார்க்கறதுல வேணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், மற்றபடி நல்லா இருக்காது அச்சு அப்படின்னாங்க. அந்த சரின்னு சொல்லி அச்சு வாங்காமல் சும்மா நம்ம கையிலே சும்மா ஒரு டம்மாய் பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஐடியா பண்ணியிருந்தோம். அப்படியே நாங்கள் ட்ரை பண்ணோம், ஆனால் அந்தளவுக்கு வரல. சரி எங்களால் முடிஞ்சதுன்னு சொல்லி எப்படியோ ஏதோ ஒரு ஷேப்பில் நாங்களும் பண்ணி முடிச்சிட்டு அம்மாவும் ரொம்ப தட்டி தட்டி பார்த்தா வேணால் கஷ்டமாக தான் இருந்துச்சு, வரவே மாட்டேன்ட்டு கொழுக்கட்டை. இது என்னடா நமக்கு அந்த சோதனைன்னு சொல்லிட்டு அப்புறம் அதனால் அம்மா நீங்கள் இங்கே வாங்க நான் பண்ணி பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட நான் வாங்கி பண்ண ஆரம்பிச்சிருந்து. ஆனால் அம்மா ஒரு ஐடியா பண்ணாவே என்ன பூரிக்கட்டையில் வச்சு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரிக்கட்டையில் வச்சு சப்பி செஞ்சு பார்க்கறதுக்கு பூரிக்கட்டையோடைய மாவு ஒட்டிக்கிச்சு, அதுவும் ஃபெயிலியர் ஆகி போச்சு. அதனால சொன்னேன் வாழை இலையில் வச்சு செஞ்சு பார்ப்போமானே. அம்மா அது செட் ஆகாது, அதுவும் நல்லா வராது அப்படின்னாங்க. அந்த சரி வாங்க எப்படியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அம்மாட்டிருந்து நான் வாங்கி பண்ணினேன். சும்மா கையில் வச்சு பிடிச்சி குழியெல்லாம் போட்டு எடுத்து உள்ளே வச்சுட்டு மேலே கொஞ்சோண்டு மாவு தூக்கி வச்சு மூடியாச்சு. எப்படியோ ஓரளவுக்கு ஏதோ கொழுக்கட்டை அப்படிங்கிறதுக்கு ஏற்றபடி ஷேப்பில் வந்திருக்கு. நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த கொழுக்கட்டை பிடிக்கேன். இது வரைக்கும் நாங்கள் இப்படி பண்ண கிடையாது, வேறு மாதிரி கார்த்திகை தீபத்துக்கு பண்ணாங்களா அந்த ஓலையில் கொழுக்கட்டை அதுதான் பண்ணியிருக்கோம். விநாயகர் சதுர்த்திக்குன்னு இதுதான் வீட்டில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். அடுத்தபடியே பிள்ளையார் பிடிப்போம் மஞ்சளில் அப்படின்னு சொல்லி பிள்ளையார் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். பிள்ளையார் பிடிக்கிறதுக்கும் அம்மா தான் சொன்னாங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்து கொஞ்சமாக ஒரே ஒரு பிள்ளையார் பிடிச்சா போதும் அப்படின்னாங்க. அதுமாதிரி ஒரு பிள்ளையாருக்கு தான் ரெடி பண்ணியிருந்தோம். அதுமாதிரி பிள்ளையாரை பிடிச்சாச்சு, சாமியும் கும்பிட ஆரம்பித்தாச்சு. வீட்டில் என்னெல்லாம் வச்சுருந்தோம்னா கொழுக்கட்டை, அச்சு வெல்லம், அதுக்கப்புறம் பூரணம் இருந்துச்சுல அதில் கூட கொஞ்சம் பருப்புலாம் போட்டு அது ஒரு இதாக வச்சுருந்தோம், ஸ்வீட்டாக வச்சுருந்தோம். அதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அவருக்கு தேவையானது இனிப்பு மெயினாக, அதனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி கொழுக்கட்டை மெயினாக வச்சுட்டோம். நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. வீட்டில் விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி சாமி கும்பிட்டு அதான் அம்மாட்ட சொன்னேன், அம்மா அடுத்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி எல்லாத்துக்கும் அப்படியே கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அம்மாவும் ஓகே, ஆனால் பாப்பாவை வச்சுட்டு தான் கும்பிடுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாங்க. சரி அதுக்கெலாம் அவள் கொஞ்சம் வளர்ந்துரும், அவளை எப்படியா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு ஒரு சாங்கியும் சாமிக்காண்டி போட்டு விட்டுருந்தோம். படையல் வைத்தே பூஜை செய்தோம் எங்கள் கணநாதா, நடுநடுவே எங்கள் குறையும் சொன்னோம் காதில் கேட்கிறதா. உன் மூஷிகமும் என் மனதை போலே சின்னஞ்சிறிதல்லவோ, அது கடவுளை தாங்குது எந்த மனம். இதோட இந்த விழாக்கு முடியுது. எங்கள் வீட்டில் இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி தான் கொண்டாடணும். உங்கள் வீட்டில் எப்படி கொண்டாடுனீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.